ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ நம்ம அந்தமானில் இருக்கோம். ஸோ அந்தமான் சீரீஸில் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, ரூம் டூர் வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 நாள் தங்க போகிறோம். ஹேவ்லாக்கில் 2 நாள், போர்ட் பிளேரில் 2 நாள். ஸோ 4 நாளுமே 4 டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸில் தங்க போகிறோம். ஸோ அதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஒன் பை ஒன்னா. ஸோ இன்னைக்கு வந்து போர்ட் பிளேரில் இருக்கோம். போர்ட் பிளேரில் வந்து ஹோட்டல் கோஸ்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இட்ஸ் நாட் அபவுட் பட்ஜெட், பட் சுற்றி பார்க்குற இடம்லாம் கொஞ்சம் கிட்ட இருந்தது, நடந்தே போய் பார்த்துலான்ற மாதிரி. இங்கே பாருங்க, ஸோ மொத்தமாக ரூம் இவ்வளோதான். ஒரே ஒரு பெட்டு, ஒரு டிவி, ஒரு சின்ன ஒர்க் டேபிள், இங்கே திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, பாத்ரூமும் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் மேலே 4 ரூம் இருக்குது. ஏன்னா மொத்தமாக 5 கப்பல் வந்திருக்கிறதுனால 5 ரூமு. இது வந்து ஒரு ரூமு, மேலே 4 ரூமே வந்து வேற கேட்டகரி. அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபோட்டோவும் நான் இங்கே போடுறேன். அண்ட் இந்த ரூமோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ப்ளஸ் இதோட லொக்கேஷனு, மற்ற டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேவ்லாக் போக போகிறோம். ஹேவ்லாக்ல 2 ஹோட்டலில் தங்க போகிறோம். அதில் ஒரு ஹோட்டல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ டு ஹேவ்லாக். அண்ட் ஒன் மோர் திங், இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடியே கால் பண்ணி எந்த டைமுக்கு வரீங்கன்னு கேட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டாங்க. பெய்டு தான், 200 ஒரு வெஹிக்கிளுக்கு பே பண்ணோம். அண்ட் நீங்கள் வரும்போதே வந்து நான் ரிசீவ் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இடம் வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் வந்து தே ஆர் மெயின்டைனிங் இட் வெல். அண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்தோடனே உடனே இது எல்லாத்தையும் ரூமில் என்னென்னலாம் இருக்கணும் அதெல்லாமே கரெக்டாக வந்துச்சு. லக்கேஜஸ் எல்லாமே லைக் அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ அந்த வகையில் வந்து நான் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். ஹேவ்லாக் போகலாமா? லெட்ஸ் கோ. பார்த்தியா, இப்போ யாருக்கு ஞாபகம் போகிறாங்க. சாரி. ஸோ இது வந்து ஹேவ்லாக்கில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு ஹோட்டல், கோல்டன் பெபிள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமாக இது மேலேனா கட்டிகிட்டு இருக்காங்க, கீழே மட்டும்தான் ரூம்ஸ் இருக்குது. இந்த ஒரு ரூமை தவிர மற்ற எல்லாமே எங்களுது தான். மொத்தம் கீழே 6 ரூமோ 7 ரூமோ அவ்வளோதான் இருக்குது. 2 ரூம் என்னவோ தான் எக்ஸ்ட்ரா, மற்ற எல்லாமே நாங்கள் தான் இருக்கோம். கொஞ்சம் மிஸ்டப்பாக இருக்குது. நைட்டு இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டோம் எல்லோரும், அதனால். ஸோ ஆல்மோஸ்ட் செக் அவுட் டைம் ஆயிடுச்சு. நான் வரும்போது எப்பயுமே வீடியோ எடுப்பேன், ஆனால் ரூம் வந்து பாதியாக தான் கொடுத்தாங்க, ரெடி ஆகலை அப்படின்ட்டு, அதனால் எடுக்க முடியல. ஸோ இப்போ எடுக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பாட்டு. இங்கே கொஞ்சம் மிஸ்டப்பாக இருக்கும். ஸோ அப்படியே விடுவாங்க. இது வந்து செக் அவுட் டைம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டுருக்கோம். வீடியோ எடுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் வந்து நான் திருப்பி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ரூம் தான். டிவி எல்லாம் பேசிக் திங்ஸ். ஒரு டைனிங் டேபிள் 2 பேர் உட்கார மாதிரி. ஒரு 2 சேர் இருக்கும், ஒரு சேர் வெளியே போயிடுச்சு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா காஃபி ஐட்டம்ஸ், ஒய்ஃபை வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப ஓகேவாக தான் இருக்குது. நெட்வொர்க் வந்து மொபைல் நெட்வொர்க் வந்து சுத்தமாக இல்லை, கால் கூட பண்ண முடியல. ஏர்டெல், ஜியோ ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, கால் பண்ணால் கூட கேட்கல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து வரமாட்டீங்க, வந்தீங்கன்னா நெட்வொர்க் இல்லை. ஒய்ஃபையும் அவரேஜ். ஸோ இது கபோர்ட்ஸ் வழக்கம் போல் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லைட் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணல. அப்புறம் வந்து ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூமு, ஹாட் வாட்டர் வந்துச்சு. இங்கே வந்ததுலேருந்து அந்த ஸ்க்ரீனை திறந்து நான் பார்க்கவே இல்லை, திறந்தா எப்படி இருக்குது. ஸோ உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். கேட்பேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஏன்ஷியன்ட் லாவா ட்ரக்குன்னு ஒரு ட்ரக் போகிறோம். அந்த வீடியோவும் செப்பரேட்டாக வந்திருக்கும், அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு ஹோட்டல் ஹேவ்லாக் குயின் அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணணும்.
நெக்ஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ஸோ இது வந்து தி ஹேவ்லாக் விங். இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. அவ்வளோதான். ஒரு சின்ன ஒர்க் பிளேஸ்க்கு மற்றபடி பெருசாக இல்லை. இங்கே ஏதோ இது ஓப்பனில் இருக்குது. ஆனால் கொசு வரும். இங்கே வரும். பயங்கரமாக கொசு வரும். ஓப்பன் பண்ணலாம். அப்படியே ரெஸ்ட் ரூம் பெருசாக இருக்குது. இப்போலாம் வந்து ரெஸ்ட் ரூம் டீசெண்டாக இருக்கான்றதை பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லைனா ரொம்ப வெக்ஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரே ஹோட்டல் தான் அதுக்கப்புறம் ரிமைனிங்கு போர்ட் பிளேரில். அண்ட் போர்ட் பிளேர் ரூம் தான் வந்து இருக்கிறதே காஸ்ட்லியான ரூமு இந்த மொத்த அந்தமான் ட்ரிப்லே. ஸோ ஐ ஹேவ் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் தட். ஓகே, போகலாமா? லெட்ஸ் கோ. ஸோ இது வந்து பூல் ஏரியா. நைட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சிடுறாங்க. ஸோ அதில் பாட்டு கேட்டே குரூப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படியே இந்த சைடு ரெஸ்டாரண்ட் வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க, மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து போர்ட் பிளேரில் ஹில் டாப் ஹோட்டல் ரூம் டூர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு சே திஸ், வி ஹேட் அ ரியலி வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஹோட்டல். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. ஸோ நான் போன இதிலே சொல்லியிருப்பேன், இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஹோப்ஸ் இருக்குது அண்ட் இதை தான் நாங்கள் புக் பண்ணதிலே காஸ்ட்லியான ரூம் அப்படின்னா. எஸ், ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, எங்கள் குரூப்பில் வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 வீக் தான் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹனிமூன் டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட 2 நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோனே எடுக்கல, ஃபுல் ரிங் போய் காட்டாச்சு. அண்ட் நாங்கள் ஃபெரியில் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நான் லாஸ்ட் ஒரு 1 hour இருக்கும்போது கேட்குறேன் செக்இன் டைமுக்கு முன்னாடி, ஏதாச்சும் இந்த மாதிரி கேப் அனுப்ப முடியுமா, இல்லை அந்த டெக்கரேஷனுக்கு ஏதாவது அப்டேட் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ எதுவுமே ரெஸ்பான்ஸே கிடையாது 2 நாள் ஃபுல்லாக. அண்ட் நாங்கள் எப்படியோ ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டல் செக் பண்ணுறோம், செக்இன் பண்ணி போகிறோம். எந்த ரூம்லேயே வந்து ஆக்சுவலாக ஹோட்டல் ஏசி ஓடலை. 5 ரூம்லேயுமே ஏசி வந்து ஒர்க் ஆகலை. கேட்டதுக்கு வந்து கரண்ட் இல்லை, இன்வெர்ட்டரில் போட்டதுனால ஓடலை அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டோம். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, திருப்பி ஏசியே ஓடல. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 11 மணிக்கு என்னவோ 11 மணிக்கு இது அந்த அரௌண்ட் அந்த டைமில் செக்இன் பண்ணிப்போம். ஏசி ஓடல. சரி ஓகே அப்படின்ட்டு, ஏன்னா நாங்கள் இந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 28,000 ஆச்சு 5 ரூமுக்கு. ஒரு ரூமுக்கு வந்து 5,500 ப்ளஸ் கிட்ட ஆகுது. ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக போட்டோம் அப்படின்னா, சரி லாஸ்ட் டே நம்ம ரிலாக்ஸ் பண்ண தான் போகிறோம். மெயினாக அந்த ஸ்விம்மிங் பூல் வியூஸ் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். பெருசாக எனக்கு பிளான் இல்லை. ராஸ் ஐலாண்ட் தான், அதுவும் வந்து சைக்ளோனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் டே நாங்கள் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் பேட் டைமு. அண்ட் மழை பெஞ்சதுனால ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல்லையும் போய் அங்கே போய் உட்கார முடியல. ஸோ ஃபுல் டே ரூமில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஏசியும் ஒர்க் ஆகலை. ஸோ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம். நாங்கள் பார்க்குறேன்னாங்க. அவங்க எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில. சரி ஓகே, நான் ரூம் டூர்லேயே பாருங்கள், நான் சம்டைம்ஸ் சொல்லிப்பேன் எல்லாமே பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஏசியோ ஓடலன்ற பட்சத்தில் எங்களால் ரொம்ப நேரம் ரூமில் இருக்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நாங்கள் வரோம், அதுக்குள்ளே ரெடி பண்ணி வைங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கிட்ட ரிட்டர்ன் வந்தோம். பட் அப்போவும் வந்து ஏசி ரெடி ஆகலை. ஒரு 1/2 hour ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க ஒரு 7-8 மணி போல். ஸோ சரி ஓகே, நான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வெக்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக ரூம் போட்டு நம்ம வந்து லைக் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி விட்டாச்சு. அதோட முடிஞ்சிருக்க வேண்டியது. ரெண்டாவது பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து பாத்ரூமில் போய் லாக் பண்ணிட்டு திறக்க முடியல. ஒரு 1/2 hour ஆச்சு, 1 hour ஆச்சு, அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அதுக்கப்புறம் 2 hours மொத்தமாக போராடி கடைசியாக வந்து கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த டோர் லாக்கை இது பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் திறந்துட்டார். முன்னாடியே இதை பண்ணலன்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் 1 மணி நேரம் அவன் வந்து உள்ள அமைதியாக தான் இருந்தான். இது சொல்லுங்கள், 1 மணி நேரம் வந்து ஒருத்தனால பாத்ரூம் எப்படி இருக்க முடியாது, அதில் விண்டோஸ் கூட இல்லை. ஸோ அவன் ஒரு ஃப்ரக்சரேட் ஆகி 2 வாட்டி மிதிச்சிட்டான் டோரை. அதுவும் இல்லை, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, 1 மணி நேரம் நீ மிதிச்சனால தான் டோர் லாக் ஆச்சு, திறக்க முடியல அப்படின்னு எங்கள் மேலே ப்ளேம் போட்டாங்க. இந்த டைம் நீங்க உடைச்ச கடன் பிரச்சனைக்கு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இல்ல உடைச்சிருக்க நீங்க அது உடைக்கல, அது வந்து அது ஓப்பன் தான் பண்ணிருக்கோம். இல்ல
சரி ஓகே அப்போ ஏசி என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஏசி எங்கள் தப்பு தான், நாங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. ஆனால் லைக் இவ்வளோ காசு வாங்குற ஒரு ஹோட்டலுக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும்ல, எல்லாமே பழசு, எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராகவே இல்லை அங்கே. ஸோ நானும் மேக் மை ட்ரிப்பில் கேஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு பார்ஷியல் ரீஃபண்டாவது வேணும் அப்படின்னா, ஏன்னா 28,000ன்றது ஒரு சின்ன அமௌண்ட்னா கிடையாதுங்க. ஸோ பார்ஷியல் ரீஃபண்டாவது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்டேன். அதுவும் டினை பண்ணிட்டாங்க அவங்க. இது வரைக்கும் நான் ஒரு 3-4 இயர்ஸ் என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸில் கேள்விப்பட்டிருக்கேன், மேக் மை ட்ரிப் ரிவ்யூஸில் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் இந்த மாதிரி நடந்ததில்லை. இதாவது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு டே என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்னென்னா, இது வந்து கதவில் மாட்டுறதோ ஓகே, மணி எல்லாத்தையும் விட்டுருங்க. பட் ஒரு கதவில் ஒருத்த மாட்டிக்கிட்டானா திறக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். எதுவுமே பிரச்சனை அது ஆக்சுவலாக அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாங்க. பட் மேட்ரு என்னென்னா, இதே வந்து யாராச்சும் வயசானவங்க இல்லை வந்து இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்க உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லு? 2 மணி நேரம் உயிருக்கே அது ஆபத்தாயிடும்ல. நாங்கள் இதெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கடைசியாக இல்லை நீங்கள் மிதிச்சிருக்கக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக திறந்துருப்போம் அப்படின்னாங்க. லைக் நாங்களும் சண்டை போட்டு பார்க்குறோம். கடைசியாக அவங்க எங்களை ப்ளேம் பண்ண எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து முடியல, எங்களால் போங்கடா அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் வித் மேக் மை ட்ரிப். ஏன்னா வந்து தே ஆர் ஜஸ்ட் அட்வர்டைசிங் த ஹோட்டல். அண்ட் ஆல்சோ அவங்க கஸ்டமர் கேர் நான் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஈவன் அவங்க கால் பண்ணும்போது கூட ஹோட்டல் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் தான் ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த எம்எம்டி கஸ்டமர் கேர்கிட்ட டேரெக்டாக நான் பேச வச்சேன். பட் அதுக்கப்புறமா அவங்க எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அவங்க ஏன் ஏசி ஒர்க் ஆகலை, சரி ஓகே கதவு வந்து டெக்னிக்கலாக ஏதாவது ஆகும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன் ஏசி ஒர்க் ஆகலைன்னு கேட்டதுக்கு நாங்கள் ஃபேன் மோடில் வந்து போட்டுட்டோம், அதனால் ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. ஏண்டா ஒரு ரூமில் ஓகே தெரியாமல் போடலாம், 5 ரூம்லேயும் ஃபேன் மோடில் போட்டு ஓடலான்னு நாங்கள் சொல்கிறதுக்கு லூஸ் ஆடானாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மேக் மை ட்ரிப் வந்து நாங்கள் கேட்டு பார்த்தோம், அவங்களால முடிஞ்சதே அவங்க பண்ணி பார்த்தாங்க. பட் அவங்க ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி தெரில. திருப்பி அகெயின் அந்த டோர் மிச்சனால தான் எங்கள் லாக் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஏசி எங்கள் மேலே தான் டைவெர்ட் பண்ணாங்க. ஸோ மேக் மை ட்ரிப்பால் முடிஞ்ச எங்களால் பண்ணி பார்த்தோம் சார், முடியல. பட் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இந்த இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு 1500 rupees கூப்பன் தரோம், நீங்கள் அதை வேறு ஏதாவது இதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அதான் வேறு என்ன பண்ண முடியும், சரி அட்லீஸ்ட் அதுவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து அந்த ஹோல் நான் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஒரு 3000 ரூபா 2500 3500 வரைக்கும் கொடுக்கலாம் அந்த ஹோட்டலுக்கு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் வந்து ஒரு ஓவர் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க அந்த ப்ரைஸ் அவங்க வச்சிருக்கும் போது அந்த ஸ்டாண்டர்டே அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதை பண்ணல. இன்னொன்று வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. நாங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டாலுமே அவங்க வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒய்ஃபை ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, ஏசி ஓடல, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் 5500 இதுக்காக கொடுத்தோம் அப்படின்னும் போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பேடாக ஃபீல் ஆச்சு. ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டே, ஆனால் டோட்டலாக ஒஸ்ட் ஆகிடுச்சு அது. ஸோ இதுதான் எங்களோட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சரி ஓகே, நீங்கள் இப்போ போய் ரூம் டூர் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ரூம் டூர் வீடியோவே நான் ஒரு ஹாப்பியாக தான் முடிச்சிருப்பேன். ஆனால் வந்து கடைசியாக இப்படி நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. எனிவே இட்ஸ் ஆல் அபவுட் டைம். என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்று தான் இருக்குது. ஓகே, இட் ஹேப்பன்ஸ், எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்ல அந்த queries எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see the room tour now. ஸோ நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் ரூம் டூர் ஃப்ளோர் பேரில். இது வந்து ஹில் டாப். இதுதான் நாங்கள் போட்டதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரூம். கிட்டத்தட்ட 10 பேருக்கு வந்து 28,800 சம்திங் ஆச்சு. நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் போடுறேன் எப்பயும் போல். ஸோ வாங்க ரூம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே எப்போவே டாய்லெட் இருக்குது. டாய்லெட் வந்து ஆக்சுவலாக ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப இதுவாக இல்லை, கொஞ்சம் அப்படியே பழசாக இதுவாக தான் இருக்குது. நல்லா ஒரு ஸ்பேஷியஸான டிவி, ஒரு டெஸ்ட்டு, பேக் வைக்கிறதுக்கு, அந்த சமோடு எல்லாமே ஒரு மாதிரி பழசாக தெரியுது. ஒரு மாதிரி பழசாக தெரியுது. பால்கனி இல்லை, பட் திறந்துக்கலாம்.
செமையாக போகுது. ஸோ இங்கே வந்து ரூஃப் டாப் இன்ஃபினிட்டி பூலும் இருக்குது, அதையும் போய் நம்ம பார்க்கலாம். அது போக ஜிம்மு இதெல்லாம் இருக்குன்னாங்க. ஆனால் ஓட்டில் என்னவோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றதுல. இது வந்து ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் இன்ஃபினிட்டி பூல், ரூஃப் டாப் சீவியூ டின்னர், கேண்டில் லைட் டின்னர் வந்து 4500 சன்செட் வித் ஹை டீ, கூல் டைமிங், கூல் டைமிங், 70 தேட்டர் வேறு வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு டிக்கெட் வந்து 500 அப்புறம் லாண்ட்ரி சர்வீசஸ். நம்ம பூல் போய் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் மொத்தமாக அந்த ரூம் புக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த பூலோட வியூ தான். பட் ஆனால் ஹோட்டல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த பில்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் அந்த வியூ இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். ஸோ இன்னொரு அமேசிங்கான ட்ரிப்பில் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ரூம் டூரில் வந்து அவங்க மீட் பண்ணுறேன். ஸோ அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மிக்கி. see you, டாட்டா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஓகே, see you. அண்ட் இதுக்கப்புறம் பூல் வியூலாம் வரும், அப்படியே அதையும் பார்த்துட்டு போவோம், மிஸ் பண்ணாமல். ஓகே, அதோட அப்படியே வீடியோ பை. நல்லா இருக்கு. இங்கே வந்து மழை பெய்யலைன்னா இங்கே டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்பிக்யூ செமையாக இருக்கு. நான் இவ்வளோ இருக்காதுன்னு நினச்சேன், பட் நல்லா இருக்கு. இது வந்து சீ வியூ மேலே. நான் இவ்வளோ இருக்காதுன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. சொல்லு அந்த சீ வியூ செமையாக மழை பெய்யுது. கேண்டில் லைட் டின்னரும் வந்து இங்கே தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஜிம்மு. பெருசாலாம் இல்லை, ஒரே ஒரு இது அவ்வளோதான்.